ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சென்டிமெண்டலாவும் தான் இருக்கும். சின்ன பொண்ணு விவரம் இல்லாம எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவே காமெடியா இருக்கும். இந்த அனிமே ஒரு நியூ ரிலீஸ் அனிமே அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலவலன் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 1. சார் கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்குள்ள இருந்தது ஒரு பெரிய பொலிட்டீஷியன். ஈஸ்டர்ன் நேஷன் அண்ட் வெஸ்டர்ன் நேஷன் ரெண்டு பேருக்குமே சண்டை இருந்துட்டு இருக்கு. நம்ம வெஸ்டர்ன் லேண்ட் ஆளுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த போரை தடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட்டால தான் முடியும். அதுதான் ஏஜென்ட் ட்வைலைட் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்றான். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் கண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தன் கிளம்புறான். இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போன அதே ஆள் இப்போ வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா ஏஜென்ட் ட்வைலைட் அப்படிங்கிறவன் தான் அந்த ஆள் மாதிரியே வேஷம் போட்டிருக்கான். வேஷம் போடுறது, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவன் ஒரு பெஸ்ட் ஸ்பை. இவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது. இவனோட கோட் நேம் ஏஜென்ட் ட்வைலைட். ஹே ராபர்ட், நம்ம இப்படியே இருந்தா எப்படி? அதோ அவங்க மாதிரி நம்மளும் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிடலாம், நீ ஏன் லெவலுக்கு ஒன்னும் இன்டெலிஜென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வைலைட் கிளம்புறான். ராபர்ட்ங்கிற வேஷம் இதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டேன். கல்யாணம், குழந்தை குட்டிக்கலாம் என் லைஃப்ல இடமே கிடையாது. நான் ஸ்பையா மாறணும்னு முடிவெடுத்த அன்னைக்கே இதெல்லாம் என் லைஃப்ல கிடையாதுங்கிறதையும் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஏஜென்ட் ட்வைலைட் வந்து நெக்ஸ்ட் மிஷன் என்ன அப்படிங்கறத சீக்ரெட் கோட் மூலியமா படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் டானமன் டெஸ்மன். இவன் தான் ஈஸ்டர்ன் நேஷன்ல இருந்து வெஸ்டர்ன் நேஷனுக்கு எதிராக நிறைய சதிகள் பண்ணிட்டு இருக்கான். இவனை நீங்க நெருங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வார நிறுத்திடலாம், உலக அமைதியை கொண்டு வந்துடலாம். அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவோம். என்னது கல்யாணமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டெஸ்மன் ரொம்பவே கேர்ஃபுல்லான ஆளு. ஆனா இவனை நெருங்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. இவன் ஒரு எலைட் ஸ்கூல் நடத்திட்டு வரான். அந்த இடத்துல பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க தான் படிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணி ஒரு குழந்தைய நீங்க அங்க படிக்க வச்சீங்கன்னா அது மூலியமா உங்களால அவனை நெருங்க முடியும். ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்னு போட்டுக்குவோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் எப்படி ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இங்க ஸ்பைங்கிறதுனால நீங்க செய்யற வேலை யாருக்குமே தெரியாது. பப்ளிக்காவோ உங்களோட சாதனைகளுக்கு உங்களுக்கு மெடல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். பட் நம்ம நாட்டை காப்பாற்றுற ஒரு ஹீரோ நீங்க, இது உங்களால தான் முடியும் அப்படின்னு அதுல போட்டுக்குவோம். எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா தான் உலக அமைதி கிடைக்கும்னா அதையும் பண்ண நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி ட்வைலைட் இப்போ ஒரு வீட போய் பாக்குறான். ஹிடன் கேமரா அண்ட் மைக் எதுவுமே இல்ல அண்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கும் நிறைய ரூட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ நம்ம ஹீரோட பேரு லாய்ட் ஃபோர்ச்சர் அண்ட் ஒரு சைக்கார்டிஸ்டா வேஷம் போட்டிருக்கான். ஆமா சார், உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, பையனா பொண்ணா அப்படின்னு கேட்கவும் இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுக்கார ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போறான். என் வைஃப் கூட வர முடியல அப்படின்னு நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணவும் அந்த வார்டன் குடிச்சிருக்காரு. அதை பத்தில கவலை இல்ல, எது வேணுமோ தூக்கிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இடத்துல இருந்து குழந்தைய தத்தெடுத்தாதான் என்னோட மிஷன் முடிஞ்சு போகும்போது அந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போது ஏமலை யாருக்கும் டவுட் வராது. எனக்கு பேச படிக்க தெரிஞ்ச பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் ஆன்யா இவாதான் இங்க இருக்கிறதுலே திறமையான பொண்ணு, எழுத படிக்கலாம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ அங்க இருந்து ஒளிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஈடன் காலேஜ்ல சேர்றதுக்கு ஒரு 6 வயசு பொண்ணாச்சு வேணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நம்ம ஹீரோட மைண்டை ரீட் பண்ணி எனக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு அவ சொல்றா. இவளை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறது கேட்டு அவ இப்ப எக்கி நிக்கிறா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு புத்திசாலி பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நியூஸ் பேப்பர்ல இருக்கிற பசில் கேம் எடுத்து அதாவா ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பசிலோட ஆன்சரை மனசுல நினைக்கவும் அதாவா ரீட் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணிருந்தா. பரவாயில்ல, இவகிட்ட திறமை இருக்கு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நான் இப்படியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் பேப்பர் ஒர்க் எல்லாம் தேவையில்ல, அப்படியே அவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த வார்டன் சொல்றாரு. இந்த உலக அமைதியை காப்பாத்துறதுக்கான என்னோட மிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கவும் நம்ம ஹீரோ மைண்ட் ஆனியா ரீட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ஸ்பை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஹீரோ இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நான் உன்னை தத்தெடுத்திருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ரெண்டு பேருமே அப்பா பொண்ணு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்குள்ள போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க. என்னோட பேரு ஆன்யா, நான் பிறந்ததுல இருந்தே இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லவும் அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்களும் எதுவும் கண்டுக்கிடல. ஆன்யா டிவியை போட்டு ஸ்பை சம்பந்தமான ஒரு ஷோவை பாக்குறா. ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுவோம் நான் அட்வென்ச்சருக்கு வரேன் அப்படின்னு சொல்றா. இது ஒன்னும் அட்வென்ச்சர் இல்ல, ஷாப்பிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பா எனக்கு ஒரு சைலன்சர் வச்ச பிஸ்டல் வேணும் அப்படின்னு கேட்கவும் சேல்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு யாருக்கும் டவுட் வரக்கூடாது, நார்மலா நடந்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும் போதே சார் குழந்தைய இப்படி தனியா விடாதீங்க, ஹே செல்லம் அப்பா கையை பிடிச்சிட்டே தான் வரணும் சரியா அப்படின்னு ஒரு ஆன்டி வந்து கொடுத்துட்டு போறாங்க. இவ்வளோ ஒரு கையை பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணா ஒரு கையை வச்சுதான் நான் சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். நம்ம ஹீரோட மைண்டை ரீட் பண்ணிட்டு என்னது அட்டாக்கா அப்படின்னு சொல்லி அவ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவன் ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டா, இவ பயப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ணிட்டேனா, குழந்தைங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இப்ப எனக்கு இடைஞ்சலா இருப்பா போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறத அவ ரீட் பண்ணிட்டு இல்ல நான் சமத்தான பொண்ணா இருப்பேன், எனக்கு அதுக்கு நீங்க பேக்கரியில பீனட் வாங்கி தாங்க அப்படின்னு அவ கேக்குறா. கடையில ஒரு பொருள் வாங்கிட்டு வரும் 10 ரூபாய் கொடுக்குறா. இந்த காசு இதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டு பஸ்லேவா ஜஸ்ட் ஃப்ளூக்ல ஃபில் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு திறமசாலி இல்ல போல, வேற ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரலாமா நம்ம ஹீரோ யோசிக்குவோம். வேண்டாம் நான் உங்க கூட தான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. ஹே ஷூ அழக்கூடாது, ஏன் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. அழாம இருந்தா நீ கிட்ட பீனட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சரின்னு அழாம இருக்கிறா. வர வழியிலேயே அவ தூங்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருதா. குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, குழந்தைங்களை எப்படி வளர்க்கறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ புக்கை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தைங்களோட நம்பிக்கையை பெறணும், அப்படின்னாதான் நீங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. அவங்க தப்பு செஞ்சா திட்டக்கூடாது, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும், அப்படின்னாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. எங்களோட ஃபியூச்சர் ரொம்ப தூரத்துக்குலாம் கிடையாது, என்னோட மிஷன் முடிஞ்ச உடனே ஆனியாவை திரும்பவும் ஒரு ஆர்ஃபனேஜ்லயே விட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இல்ல நான் படிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு ஆனியா சொல்லவும், நீ படிச்சாதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும், ஒழுங்கா படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்க மைண்டை ரீட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கிடலாம் அப்படின்னு ஆனியா நினைக்கிறான். மிஷன் ஃபெயிலியருமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இப்ப நம்ம ஹீரோ கிளம்பவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். நீ வர வேண்டாம், வீட்லயே உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவ இப்போ ஸ்பை மாதிரி அப்படி ஒளிஞ்சு போக ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோவளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா உண்மையிலேயே திறமசாலியான ஒரு ஸ்பை தான் அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கறவன் கேட்கவும், கதவை லாக் பண்ணி ஒரு பெரிய பேரிகேட் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீங்க பண்ணது சைல்ட் அபியூஸ்னு சொல்லவோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இடன் ஸ்கூலோட அப்ளிகேஷனும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஸ்டினும் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் ஆனியா மனப்பாடம் பண்ண போதும். அதுக்கப்புறமா ஆனியாவை பத்தி ஆர்ஃபனேஜ்லயே இல்லாத சில டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம காமிக்கிறான். அவ பிறந்ததை பத்தி தான் தெரியல, 3 ஃபேமிலி அவளை தத்தெடுத்துட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனியா வில்லியம், ஆனியா ரோஷ், ஆனியா கின் அவ்வளவு ஒன்னே மாதிரி தான்ப்பா, பேரை மாத்திக்கிட்டே இருக்கா. உங்க 2 பேருக்குமே இதுல ஒத்து போகுது இல்ல அப்படின்னு நம்ம கிண்டல் பண்றான். சரி ஓகே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். குழந்தைங்களை கூட புரிஞ்சுக்கிடலாம் போல, இந்த ஸ்பையா இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறான். நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது ஆனியா என்னோட ஸ்பை திங்ஸ்ல மட்டும் கை வச்சிடக்கூடாது, அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும், சேஃப்டியா அதை லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன், லாக்கோட நம்பர் 0215 அப்படின்னு அவன் நினைக்கவும், ஆனியா நம்ம ஹீரோட மைண்டை ரீட் பண்ணி நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோட ரூம் குள்ள போய் இருக்கிறது எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கா. எல்லாத்தையும் எடுத்து பார்த்து வேஸ்ட் இது என்னது ஹை சீக்ரெட் கோட் மெசேஜ் சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி சும்மா பட்டன் நமக்கு சார் ஒரு டிரான்ஸ்மிட் நடக்குது, இது ஏஜென்ட் ட்வைலைட், முடிஞ்சா என்ன புடிங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் நேஷன்ல இருக்கிற எதிரியாளங்களுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருது. ஆனியா எல்லாத்தையும் கலச்சு போட்டு வச்சிருக்கா. நான் ஒரு ஸ்பையின் உனக்கு தெரிஞ்சுட்டு உன்னை உயிரோட விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானு இப்ப அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆனியாவை வச்சு சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிருப்பாங்க, அதுலதான் இவளுக்கு இந்த மைண்ட் ரீடிங் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனியா உன்னோட இந்த பவர்ஸ் பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சின்ன குழந்தைங்க பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காம உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படி உலக அமைதியை கொண்டு வரலான்னு பாரு அப்படின்னு சயின்டிஸ்ட் அவளை திட்டுறாங்க. என்னதான் இருந்தாலுமே ஆனியா ரொம்பவும் சின்ன பொண்ணு தான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான், ஏதோ டிஃபரெண்டா இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். நம்ம ஹீரோ உள்ள போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. ஈவன் கண்ணெல்லாம் வச்சு கூட ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சு ஆனியா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஆனியாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னோட லொகேஷன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கணும், ஆனியா இல்லைன்னா வேற குழந்தைய வச்சு கூட இந்த மிஷனை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒருத்தன் தலையில அடிச்சிருந்தான். ஆனியாவை கடத்தி இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது என்ன அந்த ட்வைலைட்டோட குழந்தைன்னு கேட்கவும் தெரியல பாஸ், இவ்வளவு வச்சு நம்ம மரட்டி அவனை இங்க வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சார் அவன் ரொம்ப டேஞ்சரஸ் தானவன் அப்படின்னு சொல்லவும், அவனை பத்தி என்கிட்டயே பெருமை பேசுறியா அப்படின்னு சொல்லி இந்த பாஸ் வந்துட்டு அவனை போட்டு தள்ளிட்டான். இந்த கவர்மெண்ட் என் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும்னா அந்த ஏஜென்ட்டை நான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இவன் கெட்டவன் அப்படிங்கறத ஆனியா புரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஹீரோவா அடிச்சு கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. பாஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தா, ரொம்பவும் சூப்பரா ஃபைட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அடிச்சவன் சொல்றான். ஏஜென்ட் ட்வைலைட் நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட மூஞ்ச பாக்கலான்னு பார்த்தா அது இவனுங்களோட ஆளுங்க தான். பாஸ் குழந்தைய காணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து ரவுடி மாதிரி வேஷம் போட்டு ஆனியாவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். ஆனியாக்கும் இது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறத மைண்டை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா. அப்பா அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறா. இவ ரொம்ப பயந்துருக்கா போல. இவளோட அழுக என்னையவே தான் சின்ன வயசுல ஞாபகப்படுத்துது. இவ்வளவு பெரிய இந்த உலகத்துல நான் அழுதுட்டு இருந்தப்போ நான் தனியா தான் நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன் இதுக்கப்புறம் இதே மாதிரி எந்த ஒரு குழந்தைங்களுமே அழக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் ஸ்பையாவே மாறினேன். ஹே பாப்பா கவலைப்படாத, அந்த அங்கிள்ஸும் நானும் தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். சூப்பரான பிளேயர்ஸ் பார்த்தா அவங்க இப்படிதான் தூக்கிட்டு வந்துருவாங்க. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் இந்த லெட்டரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவங்க ஒன்னு வீட்டுல விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள இதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்தா இவ்வளவு நல்ல ஆர்ஃபனேஜ்ல விட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அதான் ரீட் பண்ணிட்டு அப்பா நல்லாவே போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. என்னோட மிஷன்ல ஆனியா தேவையில்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுல நம்ம ஹீரோவை பார்த்தா அவ இம்ப்ரெஸ் ஆகுறா. நம்ம ஹீரோ அந்த ரவுடிங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு அந்த பாஸுக்கு பின்னாடி போய் துப்பாக்கி வச்சுட்டு அசஞ்சு நான் சுட்டுருவேன். அப்புறம் கேரன் எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது என் பொண்ணை பத்தி எப்படி தெரியும் நம்ம கேட்கலாம். உன் பொண்ணோட ஹைட்டு வெயிட், அவளுக்கு என்ன பிடிக்கும், எந்த இடத்துல மச்சம் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். அவ மேல நீ உயிரையே வச்சிருக்கன்னு தெரியும். என்ன ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் என் வழியில குறுக்க வராத, வந்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வீடு போய் சேரு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப வரான். ஆனியா இல்லைன்னா வேற ஒரு குழந்தைய பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஆனியா அங்கதான் நிக்கிறா. ஆனியா நீனும் இங்கதான் இருக்க, அதாவது வீட்டுக்கு வெளியே நீ என்ன பண்ற? நான் ஏதோ இப்பதான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். அப்பா நல்லாவே போய் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில அங்கிள்ஸ் கூட தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவுமே பயமா இருந்துச்சப்பா, நீங்க என் கூடவே இருங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு வாழறா. நிறைய பேர் அவளை தத்தெடுத்துட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு என் கூட இருக்கிறது உனக்கு விருப்பம் தானா நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆமா அப்படின்னு வா சொல்றான். சரி நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வீடு லொகேஷன் தெரிஞ்சுட்டுங்கிறதுனால நம்ம ஹீரோ இப்ப வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன ஒரு கேசல் மாதிரி இருக்கிற இடத்துல
இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு வீடு வாடகைக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம போவோம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ஈடன் காலேஜ்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. மத்த பசங்களோட மைண்ட் ரீட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. பட் மத்த பசங்களுக்குமே வந்துட்டு ஆன்சர் தெரியல. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வந்தா நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை வச்சு ஓரளவுக்கு இப்ப எழுதுறா. 212 அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி பார்த்தா அவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தூக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழறான். ரிலாக்ஸ் ஆனதுனால என்னோட ஸ்ட்ரெஸ் அவ்வளவு என் பாடியை அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா நான் எப்படி ரிலாக்ஸ் ஆனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மெயில் வருது. ஆனியா போயிட்டு அந்த மெயில வாங்குவோ அப்பா அம்மா இல்லையான்னு கேக்குறாங்க. அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஓ சாரி பாப்பா, அப்பா கிட்ட இதை கொடுத்துருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்பா இந்தாங்க லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் தட்டினா நம்ம ஹீரோ எந்திக்கல. உடனே நம்ம ஹீரோ கூட போய் அவ படுத்துக்கிடுறா. டாய்லெட் என்னடா இப்படி கேர்ஃபுல்லா இல்லாம தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் எந்திக்கிறான். லெட்டர் வந்திருக்குன்னு அவ கொடுக்குறான். நம்ம ஹீரோ பிரிச்சு பார்த்தா ஈடன் காலேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இன்னொரு ஸ்டெப்பும் இருக்கு, பேரண்ட் ரிவ்யூ இருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே கம்பல்சரி வந்திருக்கணும்னு அதுல போட்டிருக்கு. அப்பா அம்மா இன்னும் இல்லையே அப்படின்னு ஆனியா சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா தான் இருக்கும். பட் எனக்கு காமெடி வராதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சோ நான் வந்துட்டு கதையை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.